மன்னனுடைய நோயை குணப்படுத்த நான் தயார்னு சொல்லி முருகனை எண்ணுகிறார். உடனே கூடு விட்டு கூடு பாய்ந்து ஒரு கிளியினுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு நேராக இந்திரலோகம் சென்று பாரிஜாத மலரை எடுத்துட்டு வரணும்னு வரார். கீழே வந்தால் சம்பந்தாண்டான் நேராக போய் அந்த மன்னன்ட்ட சொல்லிவிட்டான், உங்களால் உங்கள் கண்ணுக்கு மருந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அருணகிரி தற்கொலை பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லி உடனடியாக அவரோட உடம்பை எரிச்சிடணும், இல்லைன்னா ஊருக்கு நல்லது இல்லைன்னு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அருணகிரிநாதருடைய உடம்பை எரிச்சிடுறாங்க. சுவாமி கீழே பார்க்குறார். பார்த்தார், உடம்பை காணோம், கண்ணு மூடினார். நடந்த அத்தனை விஷயமும் இவருக்கு புலப்படுகிறது. உடனே தனக்கு என்ன சுவாமி உத்தரவிட்டிருக்கிறார்னு புரிஞ்சு போச்சு. அதுதான் ஞானியர்கள் எப்பவுமே தங்களுக்கு எது நேர்ந்தாலும் முருகனுடைய இறைவனுடைய சித்தம்னு அதை ஏற்றுக்குவாங்க. அது நம்மளும் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நல்லதே நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நல்லது வந்தாலும் தீயது